கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாடு திருச்சபையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சிலுவை மூலமாய் நமக்கு பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். சிலுவையிலே என்ன நடந்தது? பாவமறியாத இயேசு நமக்காய் பாவமாக்கப்பட்டார். நாம் அவருடைய நீதியாக்கப்பட்டோம். நீதி என்றால் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாய் ஏற்புடையவர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதிலே ஒன்றுதான் கலாத்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்கிறது. அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் என்பது பழைய ஏற்பாடு என்று சொல்லி அதை புறக்கணித்து விடுகிறார். புதிய ஏற்பாட்டிலே சாட்சியாய் வாழ வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே பாடுகளும் வேதனைகளும் உண்டு என்று சொல்லி அநேக தவறாய் புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே மேன்மை அடைய முடியாதபடி தோற்று போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏன் ஆண்டவராய் இயேசு சிலுவையில மரித்தார் அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கவன் இருக்கிறபடி இயேசு நமக்காக மனுக்குலத்துக்காக சாபமானார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை மீட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. எதற்காக? பாவத்தினால் உண்டான சாபத்திலிருந்து நம்மளை மீட்டார் என்றால் அடுத்த வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் அவன் புறஜாதிகளாய் நமக்கு வரும்படியாகவும் ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசத்தினால் எப்படி நாம் பெற்றோமோ அதே போல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலே பெறும்படி இயேசு மனுக்குலத்தின் சாபத்தை சிலுவையிலே சுமந்தார். அவர் ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் உரியவர்களாக நம்மளை மாற்றினார். அவர் பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் நாம் இரண்டாய் பார்க்க வேண்டுமானால், பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல புதிய ஏற்பாட்டு திருச்சபை மக்களாகிய நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் விசுவாசிக்கிற யாவரும் அவர் நிச்சயமாக அப்படிப்பட்ட வாழ்வை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆகவே அந்த நாளிலே அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்களை சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டபடினால் வெற்றியாய் வாழுங்கள், நன்றாயிருப்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, பாவமில்லாத இயேசு எங்களுக்காய் பாவமாக்கி எங்களுடைய சாபங்களை எல்லாம் நீக்கி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அருளினீர். உமக்கு நன்றி. அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்று நிறைவாய் வாழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.